அப்படின்னால பீகாரிகள் இவ்வளவு முன்னேறி இருக்கும்போது என் மாநிலம் ஏன் இவ்வளவு பின்தங்கியுள்ளது? என் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி முடங்கி போனது. என் மாநில மக்கள் இடம்பெயரவும் என் மாநிலத்தை விட்டு வெளியேறவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர். 90களில் நடந்ததை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது தெரியுமா? சட்ட ஒழுங்கின்மையின் முழு ஆட்சி, சட்ட ஒழுங்கின்மையின் முழு சகாப்தம். பீகாரிகள் மாநில மற்றும் நாட்டின் அரசியல் அமைப்பை பற்றி நன்கு அறிந்தவர்கள். அதனால் அரசியல் ரீதியாக உங்களுக்கு தெரியும், அவர்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். அதனால் இறுதியில் அவர்கள் தங்களின் ஓட்டை வீணடிக்க விரும்ப மாட்டார்கள். அரசியலில் எந்த ஒரு நட்பு ரீதியான போராட்டமும் இருப்பதாக நான் நம்பவில்லை. அதனால் எனக்கும் எனது சொந்த எம்பை சமன்பாடு உள்ளது. அதில் எனது எம் என்பது பெண்களையும், எனது ஒய் எனது மாநிலத்தின் இளைஞர்களையும் குறிக்கிறது. எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு தெரியுமா ஒன்று, நாங்கள் எல்லா கிராமங்களுக்கும் பயணம் செய்து மக்களிடம் பேசி வருகிறோம். இது எங்கள் முதல் பயணம் அல்ல. பல பயணங்கள் மற்றும் வெளிப்படும் முக்கிய விஷயங்களில் ஒன்று, மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் குறைந்தபட்சம் அதன் முதல் பகுதியை ஒப்புக்கொள்கிறேன். பீகார் மக்கள் சிறந்தவர்கள், ஆனால் பீகாரின் அரசியல்வாதிகள் மிக மோசமானவர்கள். மேலும் அவர்கள் இந்த மாநிலத்தை மிகவும் மோசமாக கைவிட்டு விட்டார்கள். இந்த நாட்டில் உள்ள எந்த ஒரு மாநிலம் பெரிய மாநிலத்தை விட நீங்கள் தலா வருமானத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறீர்கள். இவ்வளவு திறமையான அதிக ஐக்கியூ கொண்ட மக்கள் இருக்கும்போது அது அதிர்ச்சி அளிக்குது. அது சரி. சமலிம் கரைதிரியன் பிறகு இது உண்மையில் நடந்தது என்பதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனது மாநிலத்தின் ஆற்றல் முழுமையாக ஆராயப்படவில்லை என்று நான் உண்மையாகவே நம்புகிறேன். முதல் பாதியை நானே ஒப்புக்கொள்கிறேன். பீகார் மக்கள் உங்களுக்கு தெரியும், மிக உயர்ந்த நுண்ணறிவு திறன் கொண்டவர்கள். மேலும் அவர்கள் எல்லா இடங்களிலும் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர்களுடைய ஊடகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் மிக உயர்ந்த பதவிகளை வகிக்கிறார்கள். மேலும் சொல்ல தேவையில்லை, மிக அதிக எண்ணிக்கையிலான IAS மற்றும் IPS அதிகாரிகள் பீகாரில் இருந்து வருகிறார்கள். பீகாரை சேர்ந்த மக்கள் இவ்வளவு முன்னேறி இருந்தால் ஏன் என் மாநிலம் இவ்வளவு பின்தங்கியுள்ளது? அதுதான் நாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய கேள்வி. நிச்சயமாக மாநில தலைமை இதற்கு பொறுப்பு தான். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு நம் நாட்டில் உள்ள மற்ற மாநிலங்களைப் போல இந்த மாநிலம் வளர்ச்சி அடையாததற்கு அதுவும் ஒரு காரணமாகும். ஒரு கூட்டாட்சி அமைப்பில் வெவ்வேறு அரசாங்கங்கள் இருப்பது மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று என்றும் நான் நம்புகிறேன். என் மாநிலத்தில் உள்ள முரண் என்னவென்றால், கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மாநில அளவிலான அரசாங்கம் மத்திய அளவில் இருந்த அரசாங்கத்திலிருந்து வேறுபட்டதாக இருந்தது. இன்னைக்கு என் பிரதமர் இரட்டை இயந்திர அரசாங்கத்தை பற்றி பேசும்போது அவர் உண்மையில என்ன சொல்றாருன்றதை நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் அதை பார்க்குறோம். இல்லை, மன்னிக்கவும், இது பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஏன் என்று சொல்கிறேன். ஆனால் அதுபோல் பல மாநிலங்கள் உள்ளன. இது குறித்து இது என்னுடைய கருத்து. ஆனாலும் பல மாநிலங்களில் மாநில அளவில் உள்ள நிலைமை மத்திய அளவில் உள்ள நிலைமையிலிருந்து வேறுபடுகிறது. நிச்சயமா எனக்கு புரிகிறது. மேலும் அவர்கள் மிகவும் நன்றாக செய்கிறார்கள். இதுதான் அரசியல்வாதியின் அந்த முன்னும் பின்னுமாக மாறும் தன்மை. இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரியும், சுயநலமான இந்த நாட்டில் அது வடிவம் பெற்று வருகிறது. அதாவது வங்காளத்தை பாருங்க, என்ன நடக்கிறது. அங்குள்ள முதலமைச்சர் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட எந்த திட்டங்களுக்கும் ஒப்புக்கொள்வதில்லை. அவர் நல்லா பண்றாரா? இல்லை, நான் என்ன எங்கேயானாலும் ஐயா, நீங்கள் அதை சொல்லும்போது நான் அதை உண்மையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதாவது இது என்னுடைய கண்ணோட்டம். உங்களுக்கு தெரியும், நமது கூட்டாட்சி கட்டமைப்பில் 2 அரசாங்கங்களும் ஒரே பக்கத்தில் இருந்தால் வேலை எளிதாகிறது. 2000களில் மத்திய அளவில் UPA அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது என் மாநிலத்தில் NDA அரசாங்கம் இருந்தது என்பதை பார்த்தோம். மத்திய அளவில் NDA அரசாங்கம் வந்தவுடனே இங்கே எங்களுக்கு ஒரு மெகா கூட்டணி அரசாங்கம் இருந்தது. அதிவேகமாக வளரும் மாநிலங்கள் தெற்கில் உள்ளன. மேலும் அவை அனைத்தும் மத்தியிலிருந்து வேறுபட்டவை. அதிவேகமாக வளரும் மாநிலங்கள் ஐயா, அவற்றுக்கு வலுவான பொருளாதார அடித்தளம் உள்ளது. அதை என் மாநிலத்தால் ஒருபோதும் உருவாக்க முடியவில்லை. இதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க காரணம் 1990களில் ஜங்கில் ராஜ் காலத்தில் நடந்ததை நாம் புறக்கணிக்க முடியாது என்பதுதான். 1990களில் பிரதமர் நரசிம்ம ராவ் தலைமையில் எக்கானமி தாராளமயமாக்கப்பட்ட போது
அப்போது என் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த தலைவர்கள் அதன் பலன்களை பயன்படுத்த தவறினர். என் மாநிலம் இன்னும் பின்தங்கி இருப்பதற்கு இவை பல காரணங்கள். ஆனால் கடந்த ஒரு வருஷமா சுய விமர்சனம். பிரதமர் தனது 3வது பதவி காலத்தை தொடங்கியதிலிருந்து 11 அல்லது 12 முறை என் மாநிலத்திற்கு வருகை தந்துள்ளார். இது அதற்கு அளிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை காட்டுகிறது என்று நான் நம்புகிறேன். அவர் நேற்றும் அங்கே இருந்தார். மேலும் பிரச்சாரம் மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்காக நாளையும் வருவார். மேலும் அவர் அந்த மாநிலத்துக்கு வழங்கும் நிதி பலன்கள், இதை சரியாக பயன்படுத்தினால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மேலும் 2 அரசாங்கங்களும் ஒரே நிலைப்பாட்டில் இருப்பதால் இது சரியாகவே பயன்படுத்தப்படும். அதனால் அடுத்த 5 ஆண்டுகள் என் மாநிலத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். சார், நீங்கள் சற்று முன்பு ஜங்கிள் ராஜ் பற்றி பேசுனீங்க. மேடம், ஒவ்வொரு முறையும் டெல்லியிலிருந்து தலைவர்கள் வரும்போதும் அல்லது NDAவின் தலைவர்கள் வரும்போதும் அவர்கள் எப்போதும் இந்த பிரச்சனையை எழுப்புகிறார்கள். காட்டு ஆட்சி. ஆனால் களத்தில் உங்கள் தலைமுறையினர் மற்றும் இளையவர்களிடையே லாலுவின் ஜங்கிள் ராஜுக்கு எந்த ஒரு எதிரொலிப்பும் இல்லை என்பதை நாங்கள் காண்கிறோம். ஒவ்வொரு முறையும் மேடையில் இருந்து இதை பற்றி பேசுவதால் தான் ஜங்கிள் ராஜ் என்று ஒன்று இருந்ததே அவர்களுக்கு தெரிகிறது. சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு நிலை அவங்களை கடந்த 10-15 ஆண்டுகளை பார்த்து இப்போது நடக்கும் குற்றத்தை பற்றி என்ன என்று கேட்கிறார்கள். மேலும் நீங்களே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பீகாரில் குற்ற விகிதம் என்று கூறியுள்ளீர்கள். ஆம், நான் எனது கவலைகளை தெரிவித்துள்ளேன். ஆமாம், அதை மிக சரியாக சொன்னீர்கள். நான் அதை முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். இந்த உரை ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது. நீங்கள் சொன்னது போல் இதை நாம் உரக்கச் சொல்வது முக்கியம். ஏனென்றால் இளம் தலைமுறையினர், குறிப்பாக 2005க்கு பிறகு பிறந்த முதல் முறை வாக்காளர்கள் தற்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரை மட்டுமே நமது மாநிலத்தின் தலைவராக அறிந்திருக்கிறார்கள். நிச்சயமாய் தொழில்நுட்பத்தின் தாக்கத்தால் அவங்களுடைய ரீல்களை பார்த்து மும்பையும் டெல்லியும் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்கும்போது அது அவர்களை கேள்வி கேட்க வைக்கிறது. மேலும் தங்கள் மாநிலம் ஏன் அந்த நிலையில் இல்லை என்று அவர்கள் நிச்சயமாக கேள்வி கேட்கிறார்கள். அந்த காலகட்டம் என்னவென்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள இது இன்னும் ஒரு முக்கிய காரணம் இல்லையா? வழங்கப்பட்ட உரை ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது. என் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி ஸ்தம்பித்ததால் அதன் மக்கள் புலம்பெயர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாயினர். நாம் புலம்பெயர்தல் பற்றி பேசும்போது அது பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் அந்த ஆட்சியின் போது தான் தொடங்கியது. எனவே எந்த நிலையிலிருந்து தற்போதைய முதலமைச்சர் நமது மாநிலத்தை உயர்த்தியுள்ளார் என்பதை இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்வது இன்னும் முக்கியமானது. நாங்கள் கால் காய் என்று அழைக்கும் அந்த பள்ளம் மிகவும் அகலமாகவும் ஆழமாகவும் இருந்ததால் அதை நிரப்பி வளர்ச்சியை பற்றி நாம் சிந்திக்கத் தொடங்கும் ஒரு நிலைக்கு நமது மாநிலத்தை கொண்டு வர மிக நீண்ட காலம் பிடித்தது. இது தவிர்க்க முடியாததாக இருந்தது. ஏனென்றால் 1990களிலிருந்து 2005 வரை அவர்கள் மாநிலத்தை விட்டு சென்ற நிலை மிகவும் மோசமாக இருந்தது. சிராக், உங்களிடம் என் கேள்வி பற்றியது. மகா அகாட் பந்தனில் உள்ள உட்கட்சி பூசல் பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 2 நாட்களில் பாஜகவும் நிதிஷின் பாட்டியும் பலரை கட்சியை விட்டு நீக்கியுள்ளனர். அப்படியானால் NDA முகாமிற்குள்ளும் கூட நிறைய உட்கட்சி பூசல்கள் மற்றும் நட்பு ரீதியான மோதல்கள் நடக்கப் போகின்றனவா? மேலிமிலிருந்து வருபவர்கள், சீட் மறுக்கப்பட்ட உங்களுடைய சொந்த பார்ட்டியை சேர்ந்தவர்கள் உங்கள் சொந்த வேட்பாளர்களுக்கு எதிராக போட்டியிட வாய்ப்புள்ளதா? நீங்கள் ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் போது இது மீண்டும் ஒரு இயல்பான செயல்முறையாகும்.
என்னை பொறுத்தவரை ஆம், அதாவது இந்த முறை ரொம்ப கடினமாக இருந்தது. ஏனென்றால் கடந்த முறையைப் போலல்லாமல் இது கூட்டணியின் ஒரு பகுதியாக நான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளில் போட்டியிட்டேன். கடந்த முறை நான் தனியாக போட்டியிட்ட போது எனக்கு முழு சுதந்திரம் இருந்தது. எலெக்ஷனுக்கு நான் விரும்பிய யாரை வேண்டுமானாலும் ஒரு கேண்டிடேட்டாக எளிதாக முன்னிறுத்தி இருக்க முடியும். கடந்த முறையைப் போலல்லாமல் இந்த முறையும் எனக்கு கடினமாக இருந்தது. இது எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் இதே நிலைமைதான் என்று எனக்கு புரிகிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, மகா ஆகாதி பந்தனுக்கும் கூட. ஏனென்றால் பலர் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக பாரதிய ஜனதா பார்ட்டியிலிருந்து ஒரு தலைவர் இருப்பார். உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு குறிப்பிட்ட விதான சபாவிலிருந்து போட்டியிட விரும்புவார். ஜனதா தளம் யுனைடெட்டிலிருந்து ஒரு உறுப்பினர், என்னுடைய பார்ட்டியிலிருந்து ஒரு உறுப்பினர், அஜிஜியின் பார்ட்டியிலிருந்து ஒரு உறுப்பினர் நிச்சயமாக போட்டியிட விரும்பும் பார்ட்டி தொண்டர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் ஒரு தொகுதி இறுதியில் ஒரு கூட்டணி கட்சிக்கு செல்லும்போது என் பார்ட்டியும் நானும் சில சமயங்களில் அதிருப்தியாளர்களாக மாறுகிறோம். மேலும் இந்த சூழ்நிலைகளில் பாரதிய ஜனதா பார்ட்டி சிறப்பாக செயல்படுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். இவையெல்லாமே நடந்தபோது உள்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மாநிலத்தில் இங்கே முகாமிட்டிருந்ததை நான் பார்த்தேன். பேச்சுவார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட போது அவர் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு இங்கே முகாமிட்டிருந்தார். மேலும் அவர் முக்கியாக்கள் உட்பட அனைவரையும் அணுகினார். உங்களுக்கு தெரியும், கிளர்ச்சி என்று எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த அவர்களை அணுகினார். நானும் அதையே செய்ய முயற்சித்தேன். ஆனால் ஜிஎஸ் நிச்சயமா உங்களுக்கு தெரியும், எல்லோரையும் சமாதானப்படுத்த முடியாது. வழங்கப்பட்ட உரை ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது. எனக்கு புரிகிறது, மேலும் நான் அதையும் மதிக்கிறேன். நீங்க ஒரு கூட்டணியின் கீழ் போட்டியிடும் போது இவையே வரம்புகள். அப்படின்னா பீகார் ஏன் அப்படின்னு அது விளக்குதா? அதாவது உங்களிடம் 2 பெரிய கட்சிகள் அல்லது கூட்டணிகள் இருந்தாலும் தேர்தல்களில் மற்ற வாக்குகளின் மிக அதிக சதவீதம் 20-22% உள்ளது. இது முக்கியமாக கிளர்ச்சி வேட்பாளர்களா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது இது கிளர்ச்சி வேட்பாளர்கள் மட்டும் இல்லை. அதாவது இந்த சிறிய கூட்டணிகள் உள்ளன. உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு நான் தனிப்பட்ட முறையில் ஓட் பங்கில் சுமார் 6% கைப்பற்றினேன். ஒரு பங்கை பெறும் மற்ற சிறிய கூட்டணிகளும் உள்ளன. இதுவும் எங்கள் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா நான் கடந்த முறை தனியாக போட்டியிட்டேன். இது என் சொந்த அனுபவத்திலிருந்து வருகிறது. அதாவது இறுதியில் வாக்குப்பதிவுக்கு சற்று முன்பு எலெக்ஷன் இருமுனை ஆகிவிடுகிறது. பீகாரிகள் மாநிலம் மற்றும் நாட்டின் அரசியல் அமைப்பை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார்கள். அதனால் அரசியல் ரீதியாக அவர்கள் ரொம்ப விழிப்புடன் இருக்கிறார்கள். அதனால் இறுதியில் அவர்கள் தங்கள் ஓட்டை வீணடிக்க விரும்ப மாட்டார்கள். அதனால் என் கடைசி எலெக்ஷனின் போது இதை நானும் உணர்ந்தேன். என் வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் நாங்கள் நன்றாக செயல்பட போகிறோம் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார்கள். ஆனால் வாக்குப்பதிவுக்கு ஒரு நாள் முன்பு அல்லது முந்தைய இரவு முழு காட்சியுமே மாறிவிட்டது. ஏனெனில் இந்த மிதக்கும் வாக்காளர்கள் இறுதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை கேண்டிடேட்டுக்காக போய் ஓட் செய்கிறார்கள், தெரியுமா? மேலும் அது இருமுனையாக மட்டுமே ஆகிறது. அதனால் தங்கள் ஓட் வீணாகிவிடும் என்று உணர்ந்தால் அவர்கள் யாருக்காகவும் ஓட் செய்ய விரும்ப மாட்டார்கள். அதனால் இந்த சதவீதம் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த வாக்கியம் ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது. நாங்கள் பல இடங்களுக்கு பயணம் செய்து வருகிறோம். மாணவர்கள், ஆண்கள், சில பெண்களிடமிருந்தும் வெளிவரும் முக்கிய விஷயங்களில் ஒன்று இந்த மதுவிலக்கு கட்டுக்கடங்காமல் போய்விட்டது என்பதுதான். மக்கள் தூள் மற்றும் மாத்திரைகள் வடிவில் போதைப் பொருட்களை பெறுகிறார்கள். மது உங்கள் வீட்டு வாசலுக்கே டெலிவரி செய்யப்படுகிறது. அதில் பெரும் பகுதி கலப்படம் செய்யப்பட்டுள்ளது. மதுவிலக்கு உலகில் எல்லா இடங்களிலும் வரலாற்று ரீதியாக ஒரு முழுமையான தோல்வி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளீர்கள். மேலும் மோசமான விஷயம் என்னென்னா, இங்கே வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இந்த மாநிலத்திலே மதுவிலக்கு உள்ளது என்று அவர்களுக்கு தெரிந்தால் உங்களுக்கு முதலீட்டாளர்கள் கிடைக்க மாட்டார்கள். சட்டவிரோத மார்க்கெட், விஷத்தன்மை கொண்ட தயாரிப்புகளின் ரிஸ்க் காரணமாக ஆபத்தானது மட்டுமல்லாமல் அது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தடுக்கிறது. இதை நீங்கள் தொடர போகிறீங்களா?
சரி, இறுதியில் நவம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு அமைக்கப்படும் புதிய அரசாங்கம் இதில் ஒரு இறுதி கால் எடுக்கும். நிச்சயமாக, அதாவது பல்வேறு கட்சிகளுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த விஷயத்தை பொறுத்தவரை மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. உங்கள் கருத்து என்ன? சரி, இதன் பின்னணியில் உள்ள முழு யோசனையும் நான் ஆதரிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் சரியாக நினைவில் வைத்திருந்தால் இது 2016 அறிமுகப்படுத்தப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆம். மேலும் அந்த நேரத்தில் நான் NDA கூட்டணியின் ஒரு பகுதியாக இருந்தேன் என்ற அர்த்தத்தில் நான் எதிர்க்கட்சியில் இருந்தேன் மற்றும் முதலமைச்சர் மெகா கூட்டணியில் இருந்தார். அவர் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடன் இருந்தார். மேலும் அந்த நேரத்தில் தான் இது அறிவிக்கப்பட்டது. ஆகவே கோட்பாட்டளவில் நான் அந்த யோசனையால் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். இருப்பினும் இது போன்ற ஒரு யோசனை கல்வி மூலம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட சரி மற்றும் தவறு உங்களுக்கு தெரியும். முழு கருத்தின் நன்மை தீமைகளை கூறுவது. வழங்கப்பட்ட உரை ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது. நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து மதுபானங்கள் கடத்தப்படும் சம்பவங்கள் மற்றும் மாநிலத்திற்குள் சட்டவிரோதமாக விஷச்சாராயம் தயாரிக்கப்படும் நிகழ்வுகள் குறித்தும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், எங்களிடம் இது போன்ற உதாரணங்கள் உள்ளன. அது உண்மையிலேயே. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது தொடர வேண்டுமா அல்லது நிறுத்தப்பட வேண்டுமா? சரி, ஒன்று நீங்கள் இதில் இருக்கிறீர்கள் அல்லது இல்லை. நாங்கள் நிச்சயமாக நம்மால் ஒரு நடுவழியையும் கண்டுபிடிக்க முடியும். ஆம், இது எனக்கும் எனது பாட்டிக்கும் கவலை அளிக்கும் விஷயம். மேலும் நான் இறுதியாக கொள்கை வகுப்பதில் ஈடுபட்டவுடன் இது சரி செய்யப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் இதுவரை எனது பாட்டி மாநில அரசுக்கு மட்டுமே ஆதரவளித்துள்ளது, மத்திய அளவில் போலல்லாமல். மேலும் எனது மாமா அமைச்சராக இருந்த ஒரு குறுகிய காலத்தை தவிர அதில் ஒருபோதும் பகுதியாக இருந்ததில்லை. ஆம், அதாவது நாங்கள் இதை எழுப்புவோம் மற்றும் நிச்சயமாக பாட்டி இது தொடர்பான எங்கள் கவலைகள், எங்கள் பார்வைகள் மற்றும் எங்கள் பரிந்துரைகளை முன்வைக்கும். அப்படின்னு நீங்கள் அதுக்கு எதிரானவரா? கருப்பு வெள்ளை என்று சொல்ல மாட்டேன். அதன் கருத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு சிறிய திருத்தம் தேவைப்படலாம். நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக போகிறார் என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள். அமைச்சர் பீகார் மக்கள் அரசியல் ரீதியாக மிகவும் விவேகமானவர்கள் என்றும் நீங்கள் சொன்னீர்கள். அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருப்பார் என்று அமித்ஷாவும் பிரதமரும் அறிவிக்கவில்லை என்றால், பீகார் மக்களிடையே நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய மதிப்பும் அன்பும் இருப்பதால் இது களத்தில் வாக்களிப்பை பாதிக்கும் என்று நினைக்கிறீர்களா? இதை இவ்வளவு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்றது நான் நினைக்கல. தெரியுமா, நாங்கள் இதை தெளிவாகவும் சத்தமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவருடைய தலைமையின் கீழ் எலெக்ஷனில் போட்டியிடுகிறோம். தெரியுமா, அதாவது உள்துறை அமைச்சர் அவர் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அவர் நம் நாட்டில் மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவிகளில் ஒன்றை வகிக்கிறார். அவர் தனது வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், குறிப்பாக கூட்டணி கட்சிகள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டணி அரசாங்கத்தை கையாளும் போது. தெரியுமா, அது ஒரே ஒரு பார்ட்டியாக இருந்திருந்தால் அவர் அந்த முடிவை எளிதாக எடுத்து அறிவித்திருக்கலாம். தெரியுமா, பல கட்சிகள் சம்பந்தப்பட்டிருந்த போதிலும் மெசேஜ் பீகார் மக்களுக்கு தெளிவாக தெரிவிக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். முதலமைச்சரின் பார்ட்டி ஒப்பீட்டளவில் குறைவான இடங்களை வென்ற கடந்த எலெக்ஷன் இதற்கு மிகப்பெரிய உதாரணங்களில் ஒன்றாகும். இருந்த போதிலும் அவர் முதலமைச்சராக்கப்பட்டார். ஏன்னால் அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. ஆனால் இதில் தெளிவாக கண் கூறப்படவில்லை. அவங்க அதை இவ்வளவு வெளிப்படையாக சொல்லலை. அதுக்காக தான் மக்கள் காத்திருக்கிறாங்க. ஆனால் அதை இவ்வளவு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று நான் உண்மையில் நினைக்கலை. பீகார் மக்களுக்கு தெரியும், புரிகிறது. மேலும் எதிர்க்கட்சிகள் எத்தனை முறை கேட்க விரும்பினாலும் அதை மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்க நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் ஸ்ராக், என் கேள்வி ஷிகா கேட்டதோடு தொடர்புடையது. என் கருத்து என்னவென்றால், நீங்கள் 2020 ஒரு குறிப்பாக கொடுத்தீர்கள். ஆனால் 2020 இருந்த நிதிஷ்குமார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமர்ந்து 20 கேள்விகளுக்கு பதிலளிப்பார். மேலும் இன்றைய நிதிஷ்குமார் 2 ஆண்டுகளாக ஊடகங்களை நேருக்கு நேர் சந்திக்கவில்லை.
மேலும் இன்று உங்கள் கூட்டணியின் மிகப்பெரிய முரண் என்னவென்றால், முதலமைச்சராக தொடர்வார் என்று நீங்கள் சொல்லும் நபர் ஊடகங்களிடமிருந்து 2 கேள்விகளுக்கு கூட பதிலளிக்கும் நிலையில் இல்லை. அவர்களின் நிலையை எங்களை விட நீங்கள் நன்றாக அறிவீர்கள். நீங்கள் பீகாருக்கு என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? உங்களை விட எனக்கு நல்லா தெரியாது அப்படின்றது நான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் உருவாக்கப்படும் பிம்பம் தவறானது என்று எனக்கு உறுதியாக தெரியும். நீங்கள் இதை செய்ய வேண்டி இருக்கக்கூடாது. நீங்கள் பீகார் மக்களுக்கு கொஞ்சம் அநியாயம் செய்வதாக உங்களுக்கு தோன்றவில்லையா? ஓட்டு வங்கி அரசியலுக்காக உடல் தகுதி இல்லாத ஒருவர்தான் உங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்றும் நீங்கள் அவருடைய விசுவாசமான தொண்டர்களாக இருப்பீர்கள் என்றும் வலியுறுத்துகிறீர்கள். மணமகன் அவரேதான் இருப்பார். எனது 2வது கேள்வி, 25 to 30 வரை மீண்டும் நிதிஷ் என்பதை நீங்கள் ஆதரிப்பது பற்றியது. நீங்கள் ஒரு தீவிரமான கேள்வியை கேட்டிருப்பதால் அதற்கு அதே தீவிரத்துடன் பதிலளிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் முதலமைச்சருக்கு உடல்நலக் கவலைகள் உள்ளன என்ற ஒரு கருத்தை உருவாக்கி ஒரு கதையை கட்டமைக்க மிகவும் வலுவான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் அவரது உடல் மற்றும் மனநிலை குறித்த இந்த விஷயம் திரும்ப திரும்ப பெரிதுபடுத்தப்பட்டுள்ளது. சரியான நேரத்தில் முழு கூட்டணியையும் வடிவமைத்து நேர்த்தியாக அமைத்த ஒரு முதலமைச்சர். அவர்கள் தொகுதிகளை பிரித்து தேர்ந்தெடுத்து தங்கள் வேட்பாளர்களை நிறுத்தியது மட்டுமல்லாமல் எலெக்ஷன் கேம்பெயினையும் தொடங்கிவிட்டனர். மறுபுறம் தனது சொந்த கூட்டணி கட்சிகளுக்கே இடமளிக்க முடியாத ஒரு கூட்டணி இருக்கும் நிலையில், இது போன்ற சூழ்நிலையில் மனத்தளவில் யார் வலிமையானவர்? எலெக்ஷன் கேம்பெயினுக்குள் நுழைந்துவிட்ட இந்த முதலமைச்சர் தான் வலிமையானவர். இவர்கள் குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து கொண்டு அப்போதும் தொகுதிகளை ஒதுக்கி கொண்டுதான் இருந்தார்கள். இறுதியில் அவர்கள் நட்பு போட்டி என்ற ஒரு யோசனையுடன் வெளியே வந்தார்கள். அரசியலில் நட்பு ரீதியான போராட்டம் என்று எதுவும் இருப்பதாக நான் நம்பவில்லை. நட்பு ரீதியான கல்லூரி சண்டை போன்ற எதுவும் இல்லை. ஒன்று நீங்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறீர்கள். மேலும் இதன் பின் விளைவுகளை நீங்கள் மற்றொன்றில் காண்பீர்கள். உதாரணமாக, ஒரு மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம். அவற்றில் ஒன்றில் காங்கிரசும் ஆர்ஜேடியும் ஒன்றுக்கொன்று எதிராக போட்டியிடுகின்றன. ஓர் இடத்திற்கு சென்று மற்றொரு பார்ட்டியின் தலைவரை திட்டிவிட்டு பின்னர் மற்ற 5 இடங்களுக்கு சென்று அவர்களின் ஆதரவை கேட்கும் அந்த மாவட்ட தலைவரின் பங்கை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது அப்படி நடக்காது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் முழு கூட்டணியையும் மிகவும் இணக்கமாக வடிவமைத்து பிரச்சாரத்தையும் தொடங்கியிருப்பது ஒரு வலுவான மனநிலையை பிரதிபலிக்கிறது. மேலும் மறுபுறம் மகா கூட்டணி தோல்வியடைந்தால் பலவீனமான புள்ளி அவர்களுக்குள் தான் இருக்கிறது, இல்லையா? நம்மிடம் இல்லை. சிராக் பாஸ்வான் முதலமைச்சராக வேண்டும் என்ற தனது கனவை, தனது கோலை கைவிட்டு விட்டாரா, அல்லது அவர் இன்னுமாக விரும்புகிறாரா? மேலும் அது எப்பொழுது நடக்கும்? அவர்களுக்கான வாய்ப்பு எப்பொழுது வரும்? இது என்னோட கோல், இது என்னோட கனவு. சரி, நான் அந்த உண்மையிலிருந்து விலக மாட்டேன். ஏனென்றால் நானும் பீகார் முதலில், பீகாரி முதலில் என்பதை பற்றி பேசுகிறேன். எனவே நான் பீகாரில் முழுமையாக கவனம் செலுத்தும் வரை மற்றும் 3வது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் மத்திய அரசில் இருப்பதற்கு வரம்புகள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் பீகாருக்கு வரும் வரை மேலும் நான் இந்த எலெக்ஷன்லேயே வர விரும்பினேன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வர விரும்பினேன். ஆனால் பேச்சுவார்த்தைகள் மிகவும் தாமதமானதால் என்னால் வர முடியவில்லை. ஆனால் ஆம், இந்த காலகட்டத்தில் மேலும் நான் தியானத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பதால் தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். எதிர்காலத்தில் என்ன இருக்கிறதோ அது வரும்போது பார்த்து கொள்ளலாம். ஆனால் இன்றைய நிலவரப்படி நாம் 2025 சட்டமன்ற எலெக்ஷன் கேம்பெயின் பற்றி விவாதிக்கும் பொழுது இந்த தருணத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் பதவிக்கு காலியிடம் இல்லை. நானும் அதற்கு உரிமை கோரவில்லை. ஒரு கூட்டாளியாக எனக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. அதை நான் நிறைவேற்ற முயற்சிக்கிறேன். உங்களுடைய இடங்களில் 20% பெண் வேட்பாளர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அவர்களில் 6 பேரா? 6 ஆகிறது. இந்த கூட்டணி பெண்களுக்கு பணம் மற்றும் பிற பரிசுகளை கொடுப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது. ஒரு கூட்டணியாக உங்கள் கேம்பெயினின் மையப்புள்ளியாக பெண்கள் இருக்கிறார்களா? மேலும் அது உங்களை வெற்றி பெறச் செய்யும் ஒரு விஷயமாக பார்க்கிறீர்களா? நிச்சயமாக. பெண்கள் என் நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் மக்கள் தொகையில் பாதியை குறிக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அந்த பிரதிநிதித்துவம் மிகவும் 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 தேவைப்படுகிறது. மேலும் நான் எனது சமன்பாட்டை பற்றி பேசும்போது
பீகார் அரசியலில் நான் முன்னேறி செல்ல எனக்காக நான் காணும் ஒருவித கலவை எனது MY சமன்பாடு. உங்களுக்கு தெரியும், மற்ற பார்ட்டி ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் MY சமன்பாட்டை நாம் பார்த்திருக்கிறோம். அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பீகார் விதான் சபாவின் எதிர்க்கட்சி தலைவர் போன்ற ஒரு இளம் தலைவர், என் தம்பி தேஜஸ்வி, அவர் இன்னும் அதை பற்றி, அந்த பழமைவாத பாணி அரசியலை பற்றி பேசும்போது MY சமன்பாட்டை பற்றி பேசுகிறார். அதில் M அப்பட்டமான வகுப்புவாதத்தையும் Y அப்பட்டமான சாதியத்தையும் குறிக்கிறது, உங்களுக்கு தெரியும். எனவே எனக்கென்று சொந்தமாக ஒரு MY சமன்பாடு உள்ளது. அதில் எனது M பெண்களுக்கானது மற்றும் எனது Y சாதி எல்லைகளுக்கு அப்பால் என் மாநிலத்தின் இளைஞர்களை குறிக்கிறது. சாதி வகுப்புவாதம் எல்லாவற்றின் தடைகளையும் மங்கச் செய்கிறது. என் மாநிலத்தின் அனைத்து இளைஞர்களும் பீகாரி முதலில் என்ற கருத்திற்காக என்னுடன் இணைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் மாநிலத்தின் பெண்கள் பீகார் முதலில் என்ற கருத்திற்காக என்னுடன் இணைகிறார்கள். எனவே இதுதான் எனது MY சமன்பாடு. லோக்சபாவில் கூட உங்களுக்கு தெரியும், நான் மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களில், அதாவது வெறும் 5 இடங்களில் போட்டியிட்ட போது, ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மிகவும் பெருமைப்படுகிறேன். அந்த 5 இடங்களில் 2 பெண் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டன. அவர்களில் 4 இளைஞர்கள். எனவே எனது சமன்பாடு அப்படியே இருக்கிறது. மேலும் அப்படித்தான் நான் முன்னேறி செல்வதை பார்க்கிறேன். பிரசாந்த் கிஷோர் மற்றும் இந்த முறை அவரது தாக்கம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆம், அதாவது அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மிகவும் கடினமாக முயற்சிக்கிறார். மீண்டும், அதாவது நான் அவரது வேலை செய்யும் பாணியில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்றாலும், ஆனால் மீண்டும், ஏனென்றால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தனியாக போட்டியிட்ட போது இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் என்னை பார்க்கிறேன். எனது சாலை பேரணிகள் மற்றும் அது போன்ற விஷயங்களில் இந்த மாபெரும் கூட்டங்களையும் ஆரவாரம் செய்யும் பெரிய கூட்டத்தையும் நான் கொண்டிருந்தேன். மனிஷ் பாயும் இவை அனைத்தையும் பார்த்திருக்கிறார். எனவே ஆம், நான் செய்ததை விட மிகச் சிறப்பாக செயல்படுவேன் என்று நானும் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு இடம் மட்டுமே கிடைத்தது. இறுதியில் அந்த நபரும் எனது பார்ட்டியை விட்டு வெளியேறிவிட்டார். நான் செய்ததை விட சிறப்பாக செயல்படுவேன் என்று எதிர்பார்த்தேன். இது எனது முந்தைய கருத்துக்கு என்னை கொண்டு வருகிறது. அதாவது எலெக்ஷன் இறுதியில் இருமுனை ஆகிவிடுகிறது. ஏனென்றால் பீகார் மக்கள் தங்கள் ஓட்டை வீணாக்க விரும்பவில்லை என்பதை நன்கு அறிந்திருக்கிறார்கள். அதனால் நான் பிரசாந்த் அதே மேடையில் பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், அங்கு அவருக்கு நிறைய ஆரவாரமும் கூட்டமும் கூடுவதும் போன்ற விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இறுதியில் வாக்குகள் பதிவாகும் போது அது கிராண்ட் அலையன்ஸிற்கோ அல்லது NDAவிற்கோ இருக்கும். வழங்கப்பட்ட உரை ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது. ஒருவேளை அவர் அங்குமிங்கும் ஓரிரு இடங்களை நிர்வகிக்கலாம். ஆனால் போராட்டம் என்பது சதவீத அடிப்படையில் ஒரு சிறந்த ஓட் பங்கை பெறுவதாக இருக்கும். அதைவிட வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எண்கள் தேவைப்பட்டால், அவர் சிறப்பாக செயல்பட்டால் அவருடன் கூட்டணி வைத்துக்கொள்ள சம்மதிப்பீர்களா? நான் தயங்குகிறேன். ஏனால் அவருடைய வேலை செய்யும் விதமும் கருத்துகளும் எங்களுடையதிலிருந்து மிகவும் வேறுபட்டவை, குறிப்பாக N.TA பொறுத்தவரை. அதனால் நான் உண்மையில் அப்படி நினைக்கலை. அவர் ஆட்டத்தில் இருந்தால் எதிர்காலத்திலும் அவர் இங்கேயே தொடர்ந்தால் அவரை ஒரு வலிமையான எதிரியாக பார்க்கிறீர்களா? சரி, நான் சொல்ல வருவது என்னவென்றால், அவருடைய யோசனை எனக்கு பிடித்திருக்கிறது. என்றால் மீண்டும் சாதி எல்லைகளை தாண்டி பேசும் ஒருவரை நான் மிகவும் பாராட்டுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். எனது மாநிலம் இதிலிருந்து வெளியே வர வேண்டும். அவர்கள் நமது சாதி அல்லது மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்காக மட்டுமே நாம் M.P-களையும் M.LA-களையும் தேர்ந்தெடுப்பதை நிறுத்த வேண்டும். எனவே நாம் இந்த தடையை உடைக்க வேண்டும். என்னைப் போலவே அவரும் இந்த சாதி மற்றும் வகுப்புவாத எல்லைகளுக்கு அப்பால் பேசும் ஒருவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் உண்மையான வளர்ச்சியை பற்றி பேசுகிறார். அவர் கல்வியை பற்றி பேசுகிறார். அது எனது மாநிலத்திற்கு மிகவும் 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 முக்கியமானது. ஆக எதிர்காலம் என்ன வச்சிருக்கு? ஸோ அதை பற்றி கருத்து சொல்ல நான் ஒரு ஜோதிடர் அல்ல. ஆனால் அரசியலில் ஒருபோதும் முடியாது என்று சொல்ல முடியாது. நீங்கள் பேசுவதை கேட்டால் நீங்கள் அவரை மிகவும் ரசிக்கிறீர்கள். பாஜகவை விடவும் நிச்சயமாக நிதிஷை விடவும் அவரோடு தான் உங்களுக்கு அதிக பொதுவான விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் அவர்தான் உங்கள் கதாநாயகன் என்று தோன்றுகிறது. இல்லை, அதனால் உங்களுக்கு அவர் கூட தான் அதிக பொதுவான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த உரை ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது.
இந்த வாக்கியத்தின் தெளிவான மேலும் தரமான வடிவம் ரஜத் மற்றும் தேஜஸ்வி போல இல்லாதவர்களை நான் விரும்புகிறேன். அவர்கள் இன்னும் சாதியவாதம் மற்றும் வகுப்புவாதத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒரு பழமைவாத பாணி அரசியலில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். இது நம் நாட்டின் ஜனநாயகத்தின் அழகு என்று நான் நினைக்கிறேன். அது மக்கள் தொகை அதிகமாக உங்களுக்கு தேர்ந்தெடுக்க அல்லது தேர்வு செய்ய அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். வழங்கப்பட்ட உரை ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது. இதோ இலக்கணப் பிழை திருத்தப்பட்ட வடிவம். எனவே யாரை தலைவராக பார்க்க விரும்புகிறார்கள் என்பதை மக்கள் தீர்மானிக்க விடுவது நம் நாட்டின் ஜனநாயகத்திற்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். 2020 நீங்கள் செய்தது போல, அதாவது N.DA ஓட்டை மிகவும் பிளவுபடுத்தியது போல அவர் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா? அதனால நீங்கள் அவங்க ஏறக்குறைய எலெக்ஷனை இழந்துட்டாங்களா? வழங்கப்பட்ட உரை ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது. நாங்கள் ஐவரும் சேர்ந்து 5 கட்சிகளும் ரொம்ப வலிமையான ஒரு கூட்டணி. மேலும் இடைத்தேர்தல்களின் போது நாம் பார்த்த முடிவுதான் என் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த 4 இடங்களுக்கான இடைத்தேர்தல்கள் ஒருவித அரையிறுதியாக கருதப்பட்டன. அரையிறுதி ஆமாம். எனவே இது எப்போதும் அரையிறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அப்போது நாங்கள் 100% வெற்றி விகிதத்தையும் பெற முடிந்தது. எங்களுடைய N.DAவின் 4 வேட்பாளர்களும் எலெக்ஷனில் வெற்றி பெற்றனர். வழங்கப்பட்ட உரை ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது. உதாரணமாக பேலா கஞ்ச் போல தெரியுமா, கடந்த 34 ஆண்டுகளாக அந்த தொகுதி N.DAவுக்கு கிடைத்ததே இல்லை. எங்களால் அந்த தொகுதியை வின் செய்ய முடிஞ்சது. ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக தராரி தொகுதியை எங்களால் வின் செய்யவே முடியவில்லை. அந்த தொகுதியையும் நாங்கள் வின் பண்ணிட்டோம். இந்த 5 கட்சிகளும் ஒரு கூட்டணியை அமைத்துள்ளன என்பது எனக்கு உறுதியாக தெரியும். கடந்த முறை போலவே NDA மிகவும் பிளவுபட்டிருந்தது. வழங்கப்பட்ட உரை ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ளது. கடந்த முறை நான் தனியாக போட்டியிட்டேன். உபேந்திர குஷ்வா மற்றொரு கூட்டணியில் தனியாக போட்டியிட்டார். ஆனால் இந்த முறை நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். மேலும் நட்பு ரீதியான போட்டி என்ற கருத்துடன் ஒரு பிளவுபட்ட மெகா கூட்டணி இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் வின் செய்து ஆட்சி அமைத்திருந்தால் கூட இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகவும் வசதியான நிலையில் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி.